சாப்டர் 2 தனியால் வாணிகம் பகுதி இ. முதலாவது கேள்வி, தனிநபர் வணிகத்தின் குணாதிசயங்கள் யாவை? அதோடைய கேரக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒன்றா பார்க்கணும். தனியால் வணிகத்தின் குணாதிசயங்கள் ஆவன. முதலாவது குணம், தனிநபர் உரிமையும் கட்டுப்பாடும். ஒரு தனிநபரால் நடத்தக்கூடிய வியாபார அமைப்பு தனியால் வணிகமாகும். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். தனியால் வணிகம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நபர் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தனிநபரால் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தனியால் வணிகம். அவரே இதன் உரிமையாளர். அவர் ஒருவரே தனி உரிமையாளராகவும் மற்றும் வணிகத்தின் தலைவராகவும் யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் சுதந்திரமாக வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். எனவே தனியால் வணிக அமைப்பில் உரிமையும் கட்டுப்பாடும் தனிநபர் வசமே உள்ளது. தனிநபர் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உரிமையும் கட்டுப்பாடும் ஒரே இடத்துல இருக்கும். இதை நம்ம கூட்டு பங்கு நிறுவனத்திலேயோ அல்லது கூட்டுறவு சங்கத்திலேயோ இப்படி நம்ம பார்க்க முடியாது. தனிநபர் வணிகத்தில் மட்டும்தான் உரிமை கட்டுப்பாடு, அதனுடைய உரிமையாளரே நேரடியாக எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் சுதந்திரமாக வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு. அப்போ தனியால் வணிக அமைப்பில் உரிமையும் கட்டுப்பாடும் அந்த குறிப்பிட்ட தனி உரிமையாளரிடமே இருக்கிறது. இது ஒரு முக்கியமான குணாதிசயம். இரண்டாவதாக மூலதனம். தனியால் வணிக தொழில் அமைப்பில் ஒரு நபர் மட்டுமே முதலீடு செய்கிறார். தொழிலுக்கு தேவையான முதலை தன் சொந்த சேமிப்பிலிருந்து செலுத்துகிறார். அவர் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ நிதி நிறுவனங்களிடமோ கடன் பெற்றும் முதலீடு செய்யலாம். அப்போ இரண்டாவது குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலதனம். மூலதனத்தை பொறுத்த மட்டும் ஒரு நபர் மட்டுமே முழு முதலையும் கொண்டு வரணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தொழிலுக்கு தேவைப்படக்கூடிய முதலை அவர் மட்டும்தான் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரக்கூடிய முதல் அவருடைய சொந்த பணமாக இருக்கலாம், இதுக்கு முன்னாடி அவர் சேர்த்து வச்ச பணமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவரினுடைய நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ அல்லது வங்கியிடமோ அல்லது பிற நிதி நிறுவனங்களிடமோ கடன் வாங்கி அந்த பணத்தை தொழிலுக்கு முதலாக போடலாம். அப்போ மூலதனம் என்பது ஒரு நபரினுடைய மூலதனத்தை மட்டுமே வைத்து நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் தனியால் வணிக அமைப்பு. இது ஒரு குணாதிசயம். அடுத்து மூன்றாவது வரையறா பொறுப்பு. இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம். வரையறா பொறுப்பு அப்படின்னு சொன்னால் வியாபாரம் திவாலாகக்கூடிய சூழ்நிலையில், திவாலாகிவிட்ட சூழ்நிலையில், அதாவது சொத்துக்கள் பொறுப்புகளை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த வியாபாரி தன்னுடைய சொந்த சொத்தையும் வியாபார கடனை அடைப்பதற்காக எடுத்து கொண்டு வர வேண்டும். அப்படின்றதுக்கு பேர் தான் வரையறா பொறுப்பு. ஏன்னா சட்டத்துடைய பார்வையில் வியாபாரியும் வியாபாரமும் ஒன்று தான். அதனால கடனீந்தோர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வியாபாரியினுடைய தனி சொத்தையும் வியாபார கடனுக்காக பறிமுதல் செய்யலாம். இது ஒரு குணாதிசயம், வரையறா பொறுப்பு. அதனன்றது படிச்சிருவோம். தனியார் வாணிகத்தில் உரிமையாளரின் பொறுப்பு வரையறுக்கப்படாதது சொல்லிட்டோம். இவ்வரையறா பொறுப்பினால் தனி வணிகர் தன் வியாபார கடன்களை செலுத்த தொழிலில் சொத்துக்கள் போதுமானதாக இல்லாவிடில் தன் சொந்த சொத்துக்களிலிருந்தும், இந்த பாயிண்ட் இந்த இடத்துல தான் நிற்கணும், நம்ம சொந்த சொத்துல இருந்தும் என்ன பண்ணணும், வீட்டில் இருந்தும் பணத்தை எடுத்துகிட்டு வரணும், நகை எடுத்துகிட்டு வரணும், வீடை விற்று பணத்தை கொண்டு வரணும். எதுக்கு? வியாபார கடனை அடைக்கிறதுக்கு. தன் சொந்த சொத்துக்களிலிருந்தும் கடனீந்தோருக்கு செலுத்த வேண்டும். கடனீந்தோர் உரிமையாளரின் பிற சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய உரிமை பெறுகின்றனர். இது ஒரு குணாதிசயம். இதுக்கு பேர் தான் வரையறா பொறுப்பு. அடுத்து நான்காவது குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப நட்டம். வியாபாரத்திலிருந்து கிடைக்கும் முழு லாபத்தையும் அனுபவிக்கும் உரிமை தனிநபருக்கே உரியது. அந்த தனியால் வாணிகத்தில் நடத்துறதுனால ஏற்படக்கூடிய லாபமோ நட்டமோ முழுசா 100% யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிநபருக்கு மட்டும்தான். அதை அனுபவிக்கக்கூடிய உரிமை முழுக்க முழுக்க தனிநபருக்கே உரியது. இத்தனியால் வணிகர் லாபத்தை பிறருடன் பங்கிட்டு கொள்ள தேவையில்லை, யாருக்கும் கொடுக்கணும்னு தேவையில்லை. அதுபோலவே நட்டம் ஏற்படுமாயின்
அம்முழு நட்டத்தையும் தனிநபரே ஏற்க வேண்டும். எனவே லாபமும் நட்டமும் அவரையே சாரும். தனியார் வாணிகத்தை பொறுத்த மட்டும் லாபமோ நட்டமோ கூடுதலாக வந்தாலும் அவருக்கு தான், குறைச்சி வந்தாலும் அவருக்கு தான், ஒன்றுமே வரல நட்டமாகி போச்சுனாலும் அவர் தான் ஏற்கணும். வேறு யாரையும் கூப்பிட்டு இந்த நட்டத்தை ஏற்றுக்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் தனியார் வணிகம். அடுத்து 5வது குணாதிசயம் சட்ட தனித்துவம் இன்மை. அப்படின்னு அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். தனியார் வணிகம் ஒரு தனிநபர் கிடையாது. இப்போ கூட்டு பங்கு நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அது கூட்டுருவாக்கம் செய்யப்பட்ட உடனே அது ஒரு தனிநபராக மாறிடும், சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நபராக மாறிடும். ஆனால் தனியார் வணிகத்தை பொறுத்த மட்டும் வியாபாரியும் அந்த தனியார் வணிகமும் இரண்டும் ஒருவரே. தனியாக ஒரு தனித்துவம் தனியார் வணிகத்திற்கு இல்லை. இது எப்படி படிக்கலாம்? தனியார் வியாபாரத்தில் தனியார் வணிகரும் வியாபாரமும் ஒன்றாகவே கருதப்படுகின்றன. தனியார் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் அந்த வியாபாரி வியாபாரம் ரெண்டு பேருமே ஒன்று தான். கூட்டு பங்கு நிறுவனத்தை போல உரிமையும் நிர்வாகமும் பிரிக்கப்படவில்லை. அங்கே அப்படி தான் இருக்கும். உரிமை ஒரு இடத்துல இருக்கும், நிர்வாகம் ஒரு இடத்துல இருக்கும். பங்குதாரர் ஒருத்தர் இருப்பார், பங்குதாரர்கள் வெளியில் இருப்பாங்க, இயக்குநர்கள் நிர்வாகம் பண்ணுவாங்க, நிறுவனம் சட்ட தனித்துவம் பெற்றிருக்கும். அப்போ எல்லாமே அங்கே தனித்தனியாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. உரிமையும் நிர்வாகமும் ஒன்றாகவே கருதப்படுகிறது. யார் உரிமையாளரோ அவரே நிர்வாகத்தையும் மேற்கொள்கிறார். உரிமையாளர் தான் நிர்வாகம் பண்ணணும். எங்க? தனியார் வணிகத்தில். தனியார் வணிகத்திற்கு சட்ட தனித்துவம் இல்லை. நோ செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தனியாக சட்ட தனித்துவம் கிடையாது. எதுக்கு? தனியார் வணிகத்துக்கு. அதான் பாயிண்ட். இது ஒரு குணம். அடுத்து 6 தனிச்சட்டம் கிடையாது, தனிச்சட்டம் இல்லை. கூட்டாண்மையை ஒழுங்குபடுத்த இந்திய கூட்டாண்மை சட்டம், கூட்டு பங்கு நிறுவனத்தை ஒழுங்குபடுத்த இந்திய நிறுவன சட்டம், கூட்டுறவு சங்கங்களை ஒழுங்குபடுத்த இந்திய கூட்டுறவு சட்டம் இருப்பதை போல தனி வணிகத்தை ஒழுங்குபடுத்த தனியாக சட்டம் எதுவும் கிடையாது, சட்டம் எதுவும் இல்லை. அதாவது கூட்டாண்மையை கட்டுப்படுத்துவதற்கு 1932 இந்திய கூட்டாண்மை சட்டம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் செய்யணும். எங்கள் இந்திய கூட்டாண்மை சட்டத்தில். அதே மாதிரி இந்திய கூட்டு பங்கு நிறுவனத்தில் பொறுத்த மட்டும் அதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்திய நிறுவன சட்டம் 1956 இருக்குது. அந்த சட்டத்தின்படி அதை என்ன பண்ணிடலாம், நம்ம நிர்வாகம் பண்ணிக்கலாம், அதை கட்டுப்படுத்திக்கலாம். கூட்டுறவு சங்கத்தை பொறுத்த மட்டும் 1912ஆம் ஆண்டினுடைய கூட்டுறவு சட்டம் இருக்குது. ஆனால் தனியார் வணிகத்தை பொறுத்த மட்டும் அந்த மாதிரியான சட்டங்கள் எதுவும் தனியாக கிடையாது. இந்திய ஒப்பந்த சட்டம் பயன்படுத்தலாம், விற்பனை சட்டத்தை பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான பொதுவான சட்டங்களை தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் தனியார் வணிகத்துக்கு பயன்படுத்த முடியுமே தவிர தனியார் வணிகத்துக்குன்னு தனியாக ஒரு சட்டம் கிடையாது. அது ஒரு குணாதிசயம்.